ஹே கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மொறுன்னு ஒரு ஆப்ப ரெசிபி தான் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். தென் அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்திருக்கேன். அது 2 டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, தென் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் ஆட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ தான் மெயின் மேட்ரு. நீங்கள் வந்து பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, மார்னிங் வச்சதோ இல்லை இப்போ மார்னிங் ஆட்டுறீங்கன்னா நேற்று வச்ச சாதம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. தென் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. இது ரெண்டும் வந்து போடும்போது தான் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் மஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் மஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் ஆட்டி ஒரு 8 மணி நேரம் பக்கம் புளிச்சிருச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், எப்படி நார்மலாக இட்லிக்கு எப்படி நம்ம வந்து புளிக்குமோ அதே அளவுக்கு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு, பட் நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா தண்ணியாட்ட வேணும். அப்போ தான் ஆப்பம் வந்து ஊற்ற முடியும். நம்ம இட்லி பதத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது. தோசை பதத்தை விடவே கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் ஆப்பம் வந்து நல்லா வந்து ஊற்றுறதுக்கு வரும். ஸோ பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு ஆப்பம் ஊற்றி பார்க்கலாம். ஊற்றி பார்த்துட்டு நமக்கு ஆப்பம் வந்து நல்லா வந்துச்சுன்னா ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ ஆப்பத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். ஸோ தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வாசனைக்காக வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணல. நாங்கள் வந்து ஆப்பம் போட்டுட்டு அதில் வந்து மேலே சர்க்கரை வந்து தூவி வேணாலும் விட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கரைச்சிக்கிட்டாலும் ஓகே. இப்போ பாருங்கள், ஆப்பம் வந்து ஊற்றி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு. பட் இப்போ பாருங்கள், நான் ஊற்றியிருக்கேன். மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால தான் பாருங்கள் ஆப்பம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அது ரொட்டேட் ஆகலை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் அதுக்கப்புறம் ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நான் திரும்பவும் வந்து நம்ம ஆப்பத்துக்கு எப்படி ரொட்டேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சோன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியான ஒரு ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நார்மல் கோகனட் சட்னி செய்யும் போது பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.